நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். கடைசியில நம்ம ராகவன் இருக்கார்ல, அவரே வந்து இந்த துணியெல்லாம் மாத்துனது நான் தான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேமே வந்து ராகவன் வந்து கார்த்தி வந்து திட்டுறாங்க. "டேய் இதுக்கு மேல பேசுனீன்னா உனக்கு மரியாதை இல்ல. ஒழுங்கா போயிரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "உனக்கு நல்லது சொல்ல வந்தேன்ல, என்னைய சொல்லணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துலேருந்து போறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம மணி இருக்கார்ல, மணி வந்து அந்த டிரைவர் வந்து கூட்டு வர மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. "ஐயா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்யா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே கார்த்திக் வேகமா வந்து பலார் பலார்னு கன்னத்தில் அறையிறாங்க. "டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்கூல் பசங்கள்ட்ட ஒரு யூனிஃபார்மில் போய் கை வச்சிருப்பேன். நீ எல்லாம் மனுஷனாடா? டேய் அவனுங்கடா செக்யூரிட்டி எங்கடா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே மணி வந்து சொல்கிறாங்க, "தம்பி தம்பி அவன் வர்ற வழியிலே வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான் தம்பி. அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிட்டு இவனை மட்டும் கூட்டு வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் ஒழுங்கா உண்மையை சொல்கிறா, அப்பாட்ட உண்மையை சொல்கிறா" அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ராமச்சந்திரன் பலார் பலார்னு கன்னத்தில் அறைய ஆரம்பிச்சிடுறாங்க. "டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்ப? என் மருமக சொன்னான்னு சொல்லிட்டு உன்னை நான் வேலைக்கு சேர்த்தேன். ஆனால் நீ என் பொழப்பிலே கையை வைக்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்னத்திலே அறைய ஆரம்பிச்சிடுறாங்க. "எவ்வளோ இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஆனால் என் கடை விஷயத்தில் யாராவது தப்பு பண்ணால் என்னால் தாங்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் உண்மையை சொல்கிறா, ஏன்டா இது தப்பு பண்ண, ஏன்டா பண்ண" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஐயா நான் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்யா. நானும் அந்த கிரவுண்ட் செக்யூரிட்டி சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் உண்மையை சொல்கிறா, இத்தனை வருஷமாக கடன் நடத்திக்கிட்டு இருக்கேன், என்கிட்டே போய் சொல்கிறியா? நீங்கள் 2 பேருமே சேர்ந்து மட்டும் இந்த தப்பு பண்ணியிருக்க முடியாது. உங்களுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்காங்க. அவங்க யார் அதை மட்டும் சொல்லு" அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கார் ராமச்சந்திரன். "ஐயா இல்லையா நாங்கள் 2 பேர் தான்யா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. "டேய் உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ண வேண்டி வரும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஐயா உண்மையை தான்யா சொல்கிறேன், நான் மட்டும்தான்யா அது காரணம்" அப்படிங்கிற மாதிரி திருப்பி சொல்கிறாங்க. "டேய் ராகவா, இவன்கிட்ட கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டான். நீ வந்து போலீஸுக்கு கால் பண்ணு. அவங்க வந்து கேட்குற விதமாக கேட்டால் தான் எல்லாம் சரியாக வரும்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ராகவன் வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸுக்கு வந்து கால் பண்ண போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா இவர் வந்து இந்த டிரைவர் இருக்கார்ல, அவர் வந்து "ஐயா ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன்யா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சொல்கிறா, அதைத்தானடா இவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா உண்மையை சொல்கிறா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே "இல்லையா நான் உண்மையை சொன்னால் உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் அதான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருமா? என்னையா சொல்கிற? ஒன்றும் புரியலை" அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்காங்க. "இல்லையா உங்கள் குடும்பத்து ஆளுங்க ஒரு ஆள் தான்யா இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏன் குடும்பத்து ஆளா? அப்படி யார் இருக்குது? இங்கே பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே, இங்கே ஒரு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கியா" அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்குறாங்க. "இல்லையா உண்மையை தான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் தான் இப்படி பண்ண சொன்னாங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே "ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் அந்த மாதிரி பண்ண சொன்னா" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "ஐயா உங்கள் இளைய மருமக வீரா தான்யா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே "வீராவா? இல்லை இல்லை அவெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டா. நீ வந்து வீராவை மாட்டி விட பார்க்குற. ஒழுங்கா உண்மையை சொல்கிறியா இப்போ இல்லையா" அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. "ஐயா உண்மையாகவே வீரா தான்யா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக் வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. "டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் வீரா வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லி கன்னத்திலே அறைய ஆரம்பிச்சிடுறாங்க. "வீரா வேண்டாம் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஐயா உண்மை தான்யா" அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் எவ்வளவோ கெஞ்சுறாரு. அந்த இடத்துல வீரா வந்து உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. "கார்த்தி அடிக்காதீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏம்மா வீரா நீ என்னம்மா பொய் சொல்கிற? நீ எல்லாம் இப்படி பண்ண மாட்டேம்மா. உன்னோட மனசு எனக்கு தெரியும். நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்ட" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இல்லை மாமா நான் தான் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயையோ வீரா தலையை கொடுக்கால, ஏதோ ஒரு காரணமாக தான் இருக்கும். பேசாமல் வீரா வந்து நல்லவன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள நுழைஞ்சிடுறாரு. "அப்பா வீரா வந்து பொய் சொல்கிறாப்பா, நான் தான்ப்பா இப்படி பண்ணிட்டேன். என்னை காப்பாற்றுறதுக்காக வீரா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் காசுக்காக ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா அதெல்லாம் கிடையாது. மாறனும் கிடையாது, வீராவும் கிடையாது. அவங்க 2 பேருமே இந்த மாதிரி பண்ணலை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் வந்து காசு தேவைப்பட்டுச்சு, என் பிஸ்னஸ் வேறு லாஸ் ஆயிடுச்சு. அண்ணன்கிட்ட வேறு காசு கேட்டேன், அவன் வேறு சரியாக பதில் சொல்லலை. அதனால தான் நான் இந்த 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 மாதிரி தப்பு பண்ணிட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நம்ம கார்த்தி வந்து உள்ளே வராங்க. மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க 3 பேர். கடைசியில் பார்த்தா நம்ம ராகவன் உள்ளே வந்துடுறாரு. "அப்பா இவங்க 3 பேருமே தப்பு பண்ணலப்பா. 3 பேருமே பொய் சொல்கிறாங்க. நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வந்து கார்த்தி இங்கே வேலை பார்க்குறது வந்து எனக்கு பிடிக்கல. அவன் வந்து பொறுப்பில் வந்தது பிடிக்கல. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அவனுக்கு கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்கிறாங்க. "டேய் ராகவா நீ என்னடா தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ ஒன்றும் கிடையாது. நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா வீரா வந்து நான் தான் மாமான்னு அவங்க சொல்ல. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறன் வந்து நான் தான்ப்பான்னு சொல்ல 4 பேர் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரன் மனசு வந்து குளிர்ந்து போச்சு. நிப்பாட்டுங்க எனக்கு புரியுது. இவங்க 4 பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியுது. ஆனால் ஒருத்தவங்க வந்து காட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதை நினைக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் வந்து பிஸ்னஸில் சாதிச்சிட்டேன். ஆனால் குடும்பத்தில் தோற்றுருவணும்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. 4 பேர் மாற்றி அதாவது உண்மையை சொல்லாமல் இப்படி சப்போர்ட் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் குடும்பம் வந்து என்றைக்குமே ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த விஷயத்தை இனிமேல் யாரும் பேச வேண்டாம். 5,00,000 காசு தானே போயிட்டு போகுது, நான் பார்த்துக்கிறேன். இப்போ விடுங்க. என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து போயிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா கண்மணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது நம்ம ஒரு பிளான் போட்டால் இங்கே ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் வந்து ராகவன் வராங்க. ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சி போச்சு? அவரே வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு நீ நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஏ கண்மணி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வராங்க. கண்மணியை வந்து கூப்பிட்டு வராங்க. அங்கனக்குள்ளே பார்த்தா வீரா, மாறன், கார்த்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 3 பேரில் யாரோ ஒரு ஆள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சு போச்சு. அப்பாவுக்கு வந்து கடையும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும், அதுதான் அவருக்கு சந்தோஷம். அதனால தான் இந்த பொய்யை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். திருப்பி திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கடையில் உங்களுக்கு வேலை பார்க்குறது பிடிக்கலனா உடனே வெளியில் எங்கேயாவது வேலைக்கு கூட போயிருங்க. கடையை வந்து நிம்மதியை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்துலேருந்து ராகவன் வந்து போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து நம்ம வீரா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீரா பதிலுக்கு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம கார்த்தி வந்து மாடியில் உட்காந்து மாடியில் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம மாறன் வந்து வராங்க. டேய் என்னடா பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுடா, திருப்பி எதுக்குடா நீ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் மாறா உண்மையை சொல்கிறா, யாரா அதுக்கெல்லாம் காரணம்? வீரா காரணமாக இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் வீரா வந்து எனக்காக அவன் வந்து நின்றுக்கிட்டு இருக்காளே, அதை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. ஒழுங்காக கேட்டு சொல்கிறா, எதுக்கு தான் வீரா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், டேய் அவள் கேட்டாலும் சொல்ல மாட்டா, அவள் ஒரு வித்தியாசமான ஆள் தான். நம்ம ஒன்று கேட்டால் அவள் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் அதெல்லாம் பழகிருச்சு, நீயும் பழகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லைடா, என்ன இருந்தாலும் நீ அண்ணன் எல்லாம் எனக்கு வந்து ரத்த சொந்தம், நீங்கள் வந்து நின்னீங்க. ஆனால் வீரா வந்து நின்றும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து வந்துடுறாங்க. என்ன பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இல்லை வீரா, எங்களுக்கு வந்து தங்கச்சி இல்லை, அதனால் வந்து இனிமேல் வந்து நீ தான் எனக்கு தங்கச்சி, நான் தான் உனக்கு அண்ணன். நீ இந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனைனாலும் யார் உன் கூட நிற்காங்களோ இல்லையோ, நான் உன் கூட நிற்பேன். இன்றைக்கி உன்னை பார்த்தம்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒரு தங்கச்சி இந்த மாதிரி தங்கச்சி இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு பாசமாக பேசாமல் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கிண்டல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து வீராவும் மாறனும் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து போனதே சரின்ட்டு வீராவை தான் எனக்குள்ளே வந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன படிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ படிக்கணுமா வேண்டாங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்காங்க. படிப்படி எனக்கு வந்து என் பொண்டாட்டி எம்பிஏவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் உன் பொண்டாட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும், என்னது நான் உன் பொண்டாட்டி கிடையாதா? டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வீரா, எதுக்கு அப்படி பண்ண? ஆனால் உண்மை ஏதோ மறைக்கிறதுக்காக பண்ணேன், அது என்ன மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த உண்மை சீக்கிரமாக நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ கண்மணி பற்றி உண்மை தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம வீரா தான் அவனை அடித்து கேட்கும்போது அந்த டிரைவர் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லியிருப்பார், எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான்மா, நான் வந்து சொல்லிடுறேன், பணத்தாசை காட்டி என்னை இப்படி பண்ணிட்டாங்க, நான் வந்து கண்மணி தான் பண்ணான்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்மணியை மறந்துடு, வீரா தான் உன்னை இப்படி பண்ணான்னு சொல்லணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் எந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒழுங்காக சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நாங்கள் வந்து வீரானே சொல்லிடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து சொல்கிற மாதிரி தான் ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்டுறாங்க. அடுத்து கண்மணி வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க. என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டால் கார்த்தி எப்படியாவது கெட்ட பேர் வாங்கி கடையை விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம வீரா வந்து வராங்க. வீரா வந்தோடனே, ஏய் இங்கே எதுக்கு வந்த? ஒழுங்காக அட்வைஸ் பண்ண வந்தியா, எல்லாம் திட்ட வந்தியா, கோவப்பட்டு வந்தியா? எதுனாலும் பண்ணிட்டு கிளம்பு, எதையும் கேட்குற மனநிலைமையில் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க. இங்கே பாரு அண்ணன் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அண்ணனை பற்றியெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கியா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.